9th and 10th நிறைய இருக்கும். 9th and 10th சயின்ஸ் புக்கே இவ்வளோ குண்டு குண்டா 2 புக் இருக்கும். அதை படிச்சுட்டாலே டிவியோ எதுவுமே பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாட்டு கூட கேட்கலாம், காதால் கூட கேட்கலாம், ஆனால் கண்ணால் எதையும் பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே சயின்ஸும் மேக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஜியாகிரஃபி முடிஞ்சது, இந்தியன் ஜியாகிரஃபியும் முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளோட சிலபஸில் இருக்கிறது. இதை தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா பாலிட்டிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் எக்கனாமி புரியாது. எக்கனாமி வந்து புரிஞ்சு தான் படிக்கிறோம். எக்கனாமி வந்து இதுதான் 4 பெரிய சப்ஜெக்ட். இது போக யூனிட் அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம படிச்சுட்டு சில பேருக்கு இங்கிலீஷ் படித்தாலே புரிஞ்சிடும், சில பேருக்கு இங்கிலீஷ் படித்ததுக்கு அப்புறமும் நமக்கு வந்து புரியாது. அப்போ வந்து 8ல் தமிழ் சொசைட்டி வரும். தமிழ் சொசைட்டி வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து 2022 நடந்த குரூப் 1 எக்ஸாமில் நான் வந்து ஸ்டேட் ரேங்க் 6 எடுத்திருக்கேன். டெப்டி கலெக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அப்புறம் நமக்கு வந்து நடுவில் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போ நமக்கு படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் படிச்சுட்டே இருக்கோம். கஷ்டப்பட்டு மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, 9:30க்கு போயிட்டு டிவி ஆன் பண்ணி ஒரு சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சீரியலோட தாக்கம் தான் நம்ம மைண்டில் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விஷுவலுக்கும் கலருக்கும் அவ்வளோ இம்பாக்ட் இருக்கும். நம்ம கண்ணால் அந்த விஷுவல் நம்ம பார்க்குறோம்ல, அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற விஷுவலுக்கு அவ்வளோ இம்பாக்ட் இருக்கும். நம்ம 6 to 9 படித்தது எல்லாமே மறந்துடும். 9:30க்கு பார்த்த சீரியல் தான் நம்ம ஸ்டாக் மெமரியில் லாஸ்ட்டாக ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போது அடுத்த நாள் நம்ம நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு சீரியல் தான் ரிட்ரைவ் ஆகும். சீரியல் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து யோசனைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம படித்த ஹிஸ்ட்ரி, நம்ம படித்த ஜியாகிரஃபிலாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டாக் மெமரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, விஷுவலாக பார்த்தா, நம்ம கலர்ஃபுல்லாக விஷுவலாக பார்த்தா அதுக்கு பவர் அதிகம். லாஸ்ட்டாக அது ரொம்ப நாள் நிற்கும். நம்ம ரொம்ப இது பண்ணுறதுனா ரொம்ப நாள் நிற்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் புக்ஸ் படிக்கும் போது நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக பார்க்கறதுனால நல்லா நிற்கும். நீங்கள் ரெட் பென் எடுத்துக்கோங்க, க்ரீன் பென் எடுத்துக்கோங்க அண்டர்லைன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அது லாஸ்ட்டாக நிற்கும். இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் மார்னிங் 6லேருந்து நம்ம ஒரு 8 o'clock 7 o'clock வரைக்கும் படித்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டில் தயவு செஞ்சு யூடியூப் வீடியோஸ் எதுவுமே பார்க்காதீங்க. எந்த வீடியோஸுமே டிவியோ எதுவுமே பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாட்டு கூட கேட்கலாம், காதால் கூட கேட்கலாம், ஆனால் கண்ணால் எதையும் பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்ம ஐக்கும் இயருக்கும் சேர்ந்து கேட்குற பவர் வந்து அதிகம். நமக்கு அதுதான் வந்து ரொம்ப நாள் நிற்கும். பாட்டு வந்து சீக்கிரமாக மண்டையில் நிற்கும், ஆனால் வந்து நமக்கு செய்யுள் மண்டையில் நிற்காது. ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னா, நம்ம விஷுவலாக அதை பார்க்குறோம், விஷுவலாக கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டு 2 தடவை திருப்பி கேட்டால் ஸ்ட்ராங்காக நிற்குது. ஏன்னா விஷுவலாகவும் அதை பார்க்குறோம், காதாலையும் கேட்குறோம். அதனால நம்ம வந்து லாஸ்ட்டாக சீரியல் பார்த்தாலோ, லாஸ்ட்டாக ஏதாவது பாட்டு விஷுவலாக பார்த்தாலோ அதுதான் நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு படித்தது எல்லாமே கொஞ்சம் வைப் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் இது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணலனாலும், மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அந்த 8 o'clock மேலே நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணாதீங்க. 8 o'clock மேலே நீங்கள் வந்து அமைதியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒன்று தூங்கிடுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசலாம், இல்லை அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி பாசிட்டிவாக ஏதாவது இருந்ததுன்னா பேசிட்டு தூங்கிடுங்க. அந்த நேரத்தில் பார்க்க வேணாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வேணால் பார்த்துக்கோங்க. நீங்கள் விட்ட சீரியலையோ இல்லை விட்ட ஏதோ ஜோக்ஸோ எதுனா கூட நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த half a day வச்சுக்கோங்க. அந்த half a day நீங்கள் எல்லாமே விட்ட எல்லா விஷுவலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குறதோ இல்லை இன்ஸ்டா பார்க்குறதோ எல்லாமே அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் ஏன்னா அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உங்கள் பிரெயினே ட்ரெயின் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் பார்த்து இதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து பெருசாக வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஷார்ப்பாக 9 o'clock சாப்பிடும் போது ஏதோ ஒரு டிவியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, டிவியில் என்ன பார்த்தோமோ அதுதான் லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஸ்டாக்கில் நிற்கும். அப்போ காலையில் நமக்கு வந்து அதனால தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து சினிமா பாட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். எது நம்ம முன்னாடி நாள் நைட்டு கேட்டோமோ அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு எழுதிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம கரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு அந்த 3 days, மெயின்ஸ்க்கு 3 days இருந்ததுன்னா அந்த 3 days மட்டும் நைட்டு நம்ம வீடியோ பார்க்காம நம்ம வந்து இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த 3 days வீடியோஸ் பார்க்காம அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம டெஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். அதுக்காக பார்க்கவே வேணாம்னு சொல்லலை. நமக்கு பிடிச்ச சீரியலோ எதுனாலுமே டெஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம். என்றைக்குமே நமக்கு வந்து எக்ஸாம் வெயிட் பண்ணாது. ஆனால் இந்த சீரியல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு வந்துட்டு கூட பார்த்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலுமே நமக்கு வந்து விஷுவலுக்கும் காதில் கேட்குறதுக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போய் பார்த்துட்டு இந்த மாதிரி சைக்ளோன் எனக்கு புரியல, சைக்ளோன் பற்றி நீங்கள் விஷுவலாக அப்போ நல்ல மண்டையில் நிற்கும். நீங்கள் அப்போ போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு சைக்ளோன்னு டைப் பண்ணிவிட்டு சைக்ளோன் யூபிஎஸ்சின்னு போட்டு டைப் பண்ணிவிட்டு அப்போ அதை விஷுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பதியும். அது பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேறு என்டர்டெயின்மெண்ட்காக எந்த பண்ணுற விஷயம் எதுவுமே வந்து அப்போ பண்ணாதீங்க. நீங்கள் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஜாலியாக அதை பற்றி பண்ணிக்கோங்க. அது பற்றி இருக்காது. விஷுவலாக நல்ல
கலர்ஃபுல்லாக விஷுவலாக படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுக்காமல் ஸ்கூல் புக்ஸ் வாங்கி படிங்க. 6th தான் நம்ம ஏன் ஆரம்பிக்கிறோன்னா, நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ இருக்கும். இப்போ 6th வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரி வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் உண்மையாகவே வெயிட்டேஜ், மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் வெயிட்டேஜ். ஆனால் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து தான் இருந்தது, எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க, என்னென்ன ரிவர்ஸ் அதில் ஸ்ப்ளிட் ஆகுது, லேட்டர் வேதிக் பீரியட்னா என்ன, ஏர்லி வேதிக் பீரியட்னா என்னன்னு கொஞ்சம் ஃப்ளோ இருக்கும். அப்போ தான் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு அதை போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டு பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ளோ. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ பாகுபலி பார்ட் 2 ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தா தானே நமக்கு அழகாக புரியும். அதே மாதிரி நமக்கு வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ண வேணாம். ஆனால் ஃப்ளோ இருக்கணும்ல, அந்த ஃப்ளோக்காகவாது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஒரு ரீடு விடுங்க, மிடிவல் ஹிஸ்ட்ரி ஒரு ரீடு விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்டரில் தான் வராங்க. ஃபஸ்ட்டு யார் மொகல் எம்பரர் வராங்க, டெல்லி சுல்தானேட் ஃபஸ்ட்டு வராங்க. அந்த ஆர்டராவது நமக்கு தெரியணும். ஏன்னா ஹிஸ்ட்ரியே ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான். இந்த வருஷத்தில் இது நடந்தது, இந்த வருஷத்தில் இது நடந்தது, இந்த வருஷத்தில் இது நடந்தது. அந்த நம்ம வந்து ஹிஸ்ட்ரி டாப் டு பாட்டம் கரெக்டாக 20 மினிட்ஸில் நம்மளால சொல்ல தெரியணும். ஏன்ஷியனில் லேட்டர் வேதிக் பீரியட்னா அந்த பீரியட் என்ன, இது ஏர்லி வேதிக் பீரியட்னா அந்த பீரியட் என்ன, அதுலேருந்து தொடங்கி லாஸ்ட்டாக 1947 முடிகிற வரைக்கும் என்னென்னு கொஹரண்ட்டாக நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டராக சொல்ல முடிஞ்சால் நம்ம ஹிஸ்ட்ரி வி ஆர் டன் வித் ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்னென்ன நடக்குது, அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் யார் வரா, அதுக்கப்புறம் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி இது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் யார் வரா. இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டாலே ஹிஸ்ட்ரி வி ஆர் டன், ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். அது போக என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும்னா, அந்த இப்போ சோலா பீரியடில் சோலாஸில் யார் ஃபர்ஸ்ட் எம்பரர், அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு பேர் இருக்கும். அப்புறம் அவங்க ஏதாவது டெம்பிள் கட்டினாங்களா, ஆர்கிடெக்சர் சைடில் அதை பார்க்கணும். அதே மாதிரி கொஞ்சம் எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சோலாவில் ஒரு பெரிய ராஜராஜ சோலா ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ரூலர், அவரை பற்றி படிக்கலாம். அந்த மாதிரி நம்ம படிக்கணும். அதனால தான் 6th 10th வரைக்கும் வரணும். ஏன்னா 6th தான் நமக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அந்த ஃப்ளோக்காகவாது 6th 10th. ஆனால் 8th தான் ரொம்ப வெயிட்டேஜ், 8th 9th தான் ரொம்ப வெயிட்டேஜ். ஆனால் 6th 7th வந்து அந்த ஃப்ளோக்காக நம்ம படிக்கணும். இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு. ஜியாகிரபிக்கு நம்ம எப்படி படிக்கணும்னா 11th and 12th எல்லாமே கவர் ஆயிருக்கும். 10th புக் வால்யூம் 1 வால்யூம் 2 எங்களுக்கு இருந்தது. இப்போ கன்சிஸ்டாக ஒரே புக்காகவே கிடைக்குது. இப்போ 10th சோஷியல் சயின்ஸில் ஜியாகிரபி இருக்கும். அந்த எங்களுக்கு வந்து 7 சாப்டர் இருந்தது. இப்போ எத்தனை சாப்டர் இருக்குன்னு தெரியல. 5 சாப்டர் வால்யூம் 1, 2 சாப்டர்ஸ் வந்து வால்யூம் 2 இருக்கும். இந்த ரெண்டும் சேர்த்து 7 சாப்டர். இதை ஃபுல்லாக பண்ணாலே தமிழ்நாடு ஜியாகிரபி முடிஞ்சது, இந்தியன் ஜியாகிரபியும் முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளோட சிலபஸில் இருக்கிறது. இதை தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 12th ஜியாகிரபி யூனிட் 2வும் யூனிட் 5வும் படிக்கணும். யூனிட் 5ல வந்து நமக்கு வந்து ட்ரைப்ஸ் பற்றி இருக்கும். யூனிட் 2 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக படிச்சுக்கணும். இதெல்லாம் படித்தா ப்ரிலிம்ஸ்க்கு இது போதும். மெயின்ஸ்க்கு வந்து 12th புக் கொஞ்சம் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். 12th ஜியாகிரபி இது போக 12th ஜியாகிரபி ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஜியாகிரபிக்கு இருக்கிறது. ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே சோலாஸ் எப்போ வராங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு போகிறது அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டருக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த சோலாஸோட சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கணும். இது வந்து இதுக்கு பாலிட்டிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலிட்டிக்காக அந்த ஆர்டிக்கல் கோஹரன்ஸ்லேயே நம்ம போகணும். எப்படி ஹிஸ்ட்ரிக்கு இயர் வச்சு நம்ம போகணும் அப்படின்னமோ அதே மாதிரி பாலிட்டிக் வந்து அந்த ஆர்டிக்கல் வழியாகவே போகணும். ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது, ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது. ஆர்டிக்கல் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படி மனப்பாடம் பண்ணி ஆகணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை மெயின்ஸில் ஹைலைட் பண்ணி காட்டலாம். மெயின்ஸில் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து அதான் நம்ம இது 2 tables ஃபிங்கர் டிப்ஸில் தெரியும். ஏன் நமக்கு 2 tables ஃபிங்கர் டிப்ஸில் தெரியுதுன்னா, பல தடவை சொல்லியிருப்போம், பல இடத்துல சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஆர்டிக்கல் பல பேர்கிட்ட சொல்லி காட்டுங்க, பல தடவை பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக 2 tables விட ஸ்ட்ராங்காக ஆர்டிக்கல் மண்டையில் நின்றுடும். அப்போ பாலிட்டி வந்து ஆர்டிக்கல் வைஸாக போகணும். ஆர்டிக்கலில் வந்து என்னென்ன அந்த ஆர்டிக்கல் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் அது கோஹரண்ட்டாக படித்தா போதும். இப்போ பிரசிடென்ட்னா அதுக்கு என்ன ஆர்டிக்கல், அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டா பாலிட்டி வந்து ஆர்டிக்கல் வைஸாகவே போகிறது வந்து நல்லது. இது வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி. எக்கனாமிக் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எக்கனாமிக் வந்து கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. எக்கனாமி நம்ம எப்பயுமே ஒதுக்கப்பட்ட சப்ஜெக்ட் மாதிரி எக்கனாமி வச்சிருக்கோம். ஆனால் எக்கனாமி அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எக்கனாமி புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம டே டு டே லைஃப்க்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம டே டு டே மணி ஹேண்டிலிங்கு எவ்வளோ கரெக்டாக இப்போ நம்ம கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக புரியும் எக்கனாமி படித்தோம் அப்படின்னா. எக்கனாமி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அது வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. எக்கனாமி வந்து மெயின்ஸில் வந்து 100 marks இருக்குது எக்கனாமிக்கு பேப்பர் 3ல். அதனால் எக்கனாமி அவ்வளோ அழகான சப்ஜெக்ட்டு. அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆனால் புரியாமல் மனப்பாடம் பண்ணிங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் எக்கனாமி புரியாது. எக்கனாமி வந்து புரிஞ்சு தான் படிக்கணும். எக்கனாமி வந்து அது சப்ஜெக்டாக பார்க்காதீங்க, டே டு டே ஹேண்ட்லிங்காக அந்த மாதிரி பாருங்கள். இப்போ வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் எதுனாலும் கண்ட்ரிக்கு இருக்கிறத வீடுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரி லெவலில் அவங்க சொன்னாங்கன்னா வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அதே எக்ஸாம்பிளாக வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா எக்கனாமி முடிஞ்சுது. எக்கனாமி வந்து நம்ம வந்து எக்கனாமி வந்து ஒரு
சப்போஸ் உங்களுக்கு எக்கனாமி வீக்காக இருந்ததுன்னா எக்கனாமி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு எக்கனாமி பேசிக்ஸ் மட்டும் ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து உட்காந்து ஃபுல் டே 4 நாள் உட்காந்து படிச்சிங்கனாலே எக்கனாமியோட பேசிக்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து அழகாக புரிய ஆரம்பிச்சிடும். எக்கனாமிக்ஸ் தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. மெயின்ஸில் 100 மார்க்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு இருக்குது. இதுதான் 4 பெரிய சப்ஜெக்ட். இது போக யூனிட் 8ல தமிழ் சொசைட்டி வரும். தமிழ் சொசைட்டி வந்து உங்களால் இப்போ 2 months இருந்துச்சு அப்படின்னா என்ன கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. தமிழ் வந்து சங்கம் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ தமிழ் வந்து என்றைக்குமே முடியாது. எவ்வளோ படித்தாலும் அதுக்கு வந்து முடிவே இல்லை. அதனால் தமிழ் வந்து முடியாது. அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நம்மளால் அதை முடிக்கவும் முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நான் வந்து தமிழ் எனக்கு அவ்வளோவா வராது. அதனால் என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோதான் நான் படித்தேன். அப்போது தமிழில் இது 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன அட்லீஸ்ட் ஹெட்டிங்காவது தெரிஞ்சிருக்கணும். வேறு பெயர்கள் அந்த மாதிரியாவது தெரிஞ்சிருக்கணும். நமக்கு 17 மேல்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன, அடுத்து பெருங்காப்பியம் என்னென்ன, சிறுகாப்பியம் என்னென்ன, அந்த மாதிரியாவது அட்லீஸ்ட் நமக்கு இதெல்லாம் தமிழில் இருக்குனாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு கூட பார்க்காம போனோம்னா நம்ம வந்து எக்ஸாம் கன்ஃபிட். அதுதான் நம்ம அட்லீஸ்ட் இதாவது நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சுட்டு போனோம் தமிழ் சொசைட்டிக்கு. அப்புறம் தமிழரோட வாழ்வியல் அது மாதிரி எல்லாமே பார்த்துட்டு போனோம். இதை தமிழ் சொசைட்டிக்கு. யூனிட் 8 நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் மெயின்ஸ்க்கும் தமிழ் சொசைட்டிக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் பெருசாக அது வந்து அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. யூனிட் 9 வந்து என்ன பண்ணா அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் டாப்பாக இருக்குது. ஹெல்த் சிஸ்டமில் தமிழ்நாடு எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஹெல்த் சிஸ்டமில் இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடு வந்து எந்த ரேங்க்கில் இருக்குது, தமிழ்நாடோட பெரிய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்போ இது ஹெல்த்தில் வந்து அதை சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லலாம். எஜுகேஷனில் தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணியிருக்கு, என்னென்ன டாப்பில் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு படிக்கிறதா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸில், அதாவது மெயின்ஸில் இருக்க சோஷியல் இஷ்யூஸில் நீங்கள் அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. இது வந்து யூனிட் 9க்கு. இது போக சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லாமே கவர் பண்ணலனாலும் முக்கியமான டாபிக்ஸ்னு சிலது இருக்குது. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இது ஃபிசிக்ஸில் ஏதாவது மேக்னட்டிசம், அந்த மாதிரி ஏதாவது 2-3 நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்காக நம்ம திருப்பியாவது பார்த்துருக்கணும். இப்போ நமக்கு வந்து சந்திராயன் 1, சந்திராயன் 2 அந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. சந்திராயன் 1, சந்திராயன் 2லாம் இன்றைக்கும் அது சிக்னிஃபிகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் இஸ்ரோ. அதெல்லாம் நம்ம வந்து சயின்ஸ் புக்கில் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து மேண்டேட்டரி படிச்சு தான் ஆகணும். பாக்ஸ் கண்டென்ட் படிச்சுக்கோங்க, அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அந்த சயின்ஸில் இருக்கிற எல்லாமே நமக்கு சயின்ஸில் நமக்கு பார்த்தாலே நம்ம ஒரு 4 கொஷின் பேப்பர் சயின்ஸில் பார்த்தாலே சயின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபுல்லாக கவர் பண்ணலனாலும் சயின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஜஸ்ட் மாதிரியாவது கவர் பண்ணிக்கோங்க சயின்ஸில். இதுதான் வந்து சயின்ஸ் பார்ட்டுக்கு. அப்புறம் யூனிட் 1 பாலிட்டி சொல்லிட்டேன். இது போக வேறு எதுவும் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இல்லை. நீங்கள் சயின்ஸும் மேக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மேக்ஸில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு LCM HCF ஈஸியான டாபிக். ஸோ LCM HCFலாம் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுருங்க. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் மோஸ்ட்லி ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஃபார்முலா நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார் 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த மாதிரி ஃபார்முலாஸ் பார்க்குறது எல்லாமே பார்த்துருங்க. மென்சுரேஷன் வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணாலே நம்மளால் அது கவர் பண்ண முடியும். அப்போ மென்சுரேஷன் கவர் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் நம்ம கையில் இருக்கோ, அதாவது எப்படி 2ஆக பிரிச்சுக்கலாம், கண்ட்ரோலபிள்ஸ் அன்கண்ட்ரோலபிள்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். கண்ட்ரோலபிள் நம்ம கையில் இருக்குது. நம்ம என்னென்னலாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் எஃபர்ட் போட்டு கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அன்கண்ட்ரோலபிள் சில விஷயம் நம்ம அறிவுக்கே அப்பாற்பட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம வந்து ஆன் த கோல முடிஞ்சா ஃபேஸ் பண்ணிக்குவோம். லக் இருந்தால் மார்க் வரட்டும், இல்லைனா கண்ட்ரோலபிளை வச்சு தான் அதை வந்து பார்க்கணும். அந்த நமக்கு வந்து இதில் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ஸ்லேயே அந்த மாதிரி இருக்கும். கண்ட்ரோலபிள் விஷயம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அன்கண்ட்ரோலபிள் ரிசல்ட் வந்து அன்கண்ட்ரோலபிள். ஆனால் எக்ஸாம் நம்ம கண்ட்ரோலபிள். எக்ஸாமில் என்ன பண்ணுறோமோ அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ரிசல்ட் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம கூட இருக்கிற காம்படிட்டர் எல்லாமே சேர்ந்து எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக எழுதுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம உள்ளே போகிறோமா போலையான்றது டிசைட் பண்ணுற ஃபேக்டர் இருக்குது. அதனால் எதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எவ்வளோ அழகாக கொடுக்குறோன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதை 100% 10% நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள் நமக்கே தானா அதுவே வந்து டெலிவர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ணாதீங்க. இவ்வளோதான் இருந்தது என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸ்கூல் பையன் இந்த ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் படிக்கிறது அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம படிச்சுட்டு சில பேருக்கு இங்கிலீஷ் படித்தாலே புரிஞ்சிடும். சில பேருக்கு இங்கிலீஷ் படித்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து புரியாது. அப்போது வந்து நமக்கு புரியல அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணாதீங்க. அதை 1 செகண்ட் 2 செகண்ட் டைம் எடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படியும் புரியலை, எவ்வளோ மண்டையை உடச்சிக்கிட்டாலும் இது புரியலைன்னா வேர்ஸ்ட் கேஸில் மனப்பாடம் பண்ணிவிடுங்க.
வேர்ஸ்ட் கேஸில் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணணும். வேர்ஸ்ட் கேஸில் இல்லைனா ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எடுத்து எல்லா சோர்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் சப்போஸ் ட்ரைனிங் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேளுங்க, கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க, டே எனக்கு இது புரியவே இல்லைப்பா, இது எப்படிப்பான்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. அதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா வேர்ஸ்ட் கேஸில் வேற வழி இல்லைனா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இது ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிங்கன்னா எப்பயுமே வேர்ஸ்ட் கேஸில் மனப்பாடம் பண்ணுறது நமக்கு வேறு வழியே இல்லை. எத்தனை பேர்கிட்ட தான் நம்மளும் கேட்க முடியும்? எல்லாரும் தெரிலன்னு சொன்னால் நம்ம வழியே இல்லைனா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வழி இருந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம மைண்டுக்கு இருக்காது. தெரியாததை மனப்பாடம் பண்ணிக்கலாம், தெரிஞ்சதையும் மனப்பாடம் பண்ணோன்னா எல்லாமே மனப்பாடம் பண்ணோன்னா ஒரு நாள் எல்லாமே மறந்துட்டோன்னா முடிஞ்சுது, அங்கேயே நம்ம வந்து அவுட் ஆஃப் தி கேமாக வந்துடுவோம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நீங்கள் போயிட்டு ஹெல்ப் கேளுங்க. ஹெசிடென்ட் ஆகாதீங்க. கேட்டு தெரிஞ்சு படிச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். நமக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த ஆக்சுவலாக நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த ஜேர்னியில் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கறது. 90% வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஜேர்னிக்கே எனக்கு சக்ஸஸ் கொடுத்து. அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுங்க. எனக்கு இது புரியல, இது எனக்கு புரியல, அது எனக்கு புரியல, இதை சொல்லிக்கூட அதை சொல்லிக்கூடன்னு டார்ச்சர் பண்ணுங்க. டார்ச்சர் பண்ணிட்டு எப்படியாவது நமக்கு அது வந்து எப்படியாவது அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியாத பட்சத்துக்கு அவங்களுக்கும் தெரில நமக்கும் தெரிலனா சரி வேற யாருக்குமே தெரியாது போலன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது வேற ஆப்ஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு எதுவுமே தெரியலனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆனால் எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. எக்கனாமிக்ஸ்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. ஏன்னா புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப அழகான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஒதுக்காதீங்க. நீங்கள் போயிட்டு அதுக்கு எப்படி நமக்கு பாலிட்டியை ரொம்ப முன்னாடிலாம் படிச்சிருக்க மாட்டோம், இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறோம்ல, அதே மாதிரி எக்கனாமியும் ஒரு ஸ்ட்ரகிள் எடுத்து ஒரு எஃபர்ட் போட்டு நான் அட்டென்ட் பண்ணும்போதுலாம் பாலிட்டி கிளாஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க, எக்கனாமிக் கிளாஸ்க்கு வரவே மாட்டாங்க. அதை மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. எக்கனாமி வந்து அது பாலிட்டி வந்து நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குது, இது பார்லிமெண்ட் என்னென்ன நடக்குது எல்லாமே பார்த்துக்குறோம். ஆனால் எக்கனாமி வந்து உங்களோட டே டு டே லைஃப், இன்றைக்கி நான் 100 ரூபீஸ் செலவு பண்ணுறதுக்கும் நாளைக்கு 100 ரூபீஸ் செலவு பண்ணுறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதனால் அது எல்லாமே நம்மளால் கற்றுக்கிறதுக்கு அந்த எக்கனாமி தான் அவ்வளோ உதவும். அது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி மணி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ சேவிங்ஸ், நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, எல்லாமே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, அதை ப்ரொடக்டிவாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே வந்து எக்கனாமி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் எக்கனாமியை வந்து ஹெசிடென்ட்டாக, எக்கனாமி அவ்வளோ அழகான சப்ஜெக்ட், எனக்கு எக்கனாமி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து அது நான் எக்கனாமிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து எதுக்குமே வந்து ஒதுக்காதீங்க. இது எனக்கு சயின்ஸ் வராதுன்னா ஒதுக்காதீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல அடி வாங்கிடுவீங்க. மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்ல அடி வாங்குவீங்க. அது ஒதுக்காதீங்க. அதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் 6th ஸ்டாண்டர்ட் புக் 7th ஸ்டாண்டர்ட் புக் தானே நம்ம படிக்கிறோம். அது நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமே. 10th புக் வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். 11th 12th புக் புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல. அது வந்து ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் தான் 11th 12th. ஸோ அது புரியலாம் விட்டுறலாம். ஆனால் 10th வரைக்குமே நம்மளால படிக்க முடியுமே. 10th வரைக்கும் நம்ம நல்ல மார்க் தானே எடுக்கிறோம். அப்போ 10th வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். 10th வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். 11th 12th கூட ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சயின்ஸ் படிக்க வேணாம். 10th வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு 9th and 10th நிறைய இருக்கும். 9th and 10th சயின்ஸ் புக்கே இவ்வளோ குண்டா 2 புக் இருக்கும். அதை படிச்சுட்டாலே சயின்ஸில் வர எல்லா கொஷின்ஸ்க்கும் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா எலிமினேட் பண்ணியாவது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இல்லை மெட்டீரியலில் வந்து 100% கவர் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. எங்கே போனாலுமே யாராலுமே 100% கவர் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே போகிற மாதிரி நம்மளும் படிச்சிட்டோன்னா எல்லாருக்குமே தெரியாதது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரே இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எடுத்து படிச்சுட்டே இருந்தோம்னா அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லேருந்து 100 கொஷின்ஸ் வந்தால் நம்ம 100 கொஷின்ஸ் போட்டுருவோம். சப்போஸ் 100 கொஷின்ஸ் வரலனா என்ன பண்ணுறது? அந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் படிக்காமல் ஸ்கூல் புக் படித்தவங்களால அந்த 100 கொஷின்ஸ் போட முடிஞ்சா அப்போ நம்ம ட்ராபேக் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எல்லாரும் மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த கொஷின் கஷ்டமாக இருந்தால் நமக்கும் அது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால தான் ஸ்கூல் புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கூட தான் நம்ம கம்பீட் பண்ணுறோம். நம்ம வந்து டீச்சர் கூடயோ ஸ்டூடெண்ட் கூடயோ கம்பீட் பண்ணலை. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணணும். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அவ்வளோதான்.